அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அந்த திட்டத்தை வெற்றிகரமா அவங்க செயல்படுத்தும் பட்சத்துல அவங்க மழையை உருவாக்கவும் முடியும். கனமழை பெய்யும் பொழுது மழையை தடுத்து நிப்பாட்டவும் முடியும். 15 நாள் வரைக்குமான வானிலை ஆய்வை இந்த டைம்ல நிகழ்நேர மதிப்புல அடிப்படையில அதை நமக்கு தெரிவிக்க முடியும். அந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மிஷன் மௌசம் அப்படிங்கிறது. ரீசெண்டா செப்டம்பர் 11, 2024 அன்றைக்கு இந்திய புவியியல் அமைச்சகம் சார்பில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தி நம்ம டீடைலா டிகோட் பண்ணுவோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இந்திய குற்றவியல் ஆவண காப்பகம் ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2022 கணக்கெடுப்பின்படி 35% அதிகமான விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகள் இயற்கை பேரிடர்களால தான் உருவாகுது அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது நிலச்சரிவுனாலேயோ கனமழைனாலேயோ வெள்ளத்தினாலேயோ அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுத்தல. முக்கியமா இடி மின்னல் தாக்குதலால தான் மிக அதிகமான உயிரிழப்புகள் நம்ம இந்தியாவில ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இடிமின்னல் நம்ம சாதாரண நினைக்கிறோம் ஒரு செகண்ட் தான் அப்படின்ட்டு, ஆனா உயிரிழப்புகள் அதுலதான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு, நிலச்சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகளை விட. ஸோ நம்ம ப்ராப்பரான பருவகால முன் அறிவிப்புகளை கொண்டு வரணும், உயிரிழப்புகளை தடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸுக்கு தீவிர நடவடிக்கையில இறங்கணும் அப்படின்னு நம்ம இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான் இந்த மிஷன் மௌசம் ஸ்கீம். அவங்க இப்பதான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா இப்ப கிடையாது. 2012 அதுக்கான ஸ்டெப்ஸ் முன்னாடி எடுத்துட்டாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் மான்சூன் அப்படின்ற ஸ்கீம்ல தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அது சக்சஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. எண்ணில் அடிப்படையிலான வானிலை முன்னறிவிப்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, NWP அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தகவலை சேகரிச்சு அவங்க சக்சஸ் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு சக்சஸ் ஆக முடியல. ஸோ அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 10 ஆண்டு கால இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல நிலச்சரிவு அதிகமா வந்திருக்கு, மேக வெடிப்பு அதிகமா வந்திருக்கு, கனமழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் வந்திருக்கு. ஸோ ஏல்னினோ இதன் விளைவா பல விஷயங்கள் நம்ம இந்தியா புரட்டியே போட்டிருக்கு. ஸோ மற்ற நாடுகள்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் பின்தங்கிட்டு இருக்கோம்ல, அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இந்தியா வானிலை முன்னறிவிப்புகளை ப்ராப்பரா செய்யறதுக்குல அதோட எக்யூப்மெண்ட்ஸை அப்டேட் பண்ணி இன்னும் அட்வான்ஸ் நம்ம போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஏன்னா பருவநிலையும் அப்டேட் ஆயிடுச்சு, வானிலை நிலைமையும் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால கொண்டு வந்ததுதான் இந்த மிஷன் மௌசம். இந்த ஸ்கீமை 3 இன்ஸ்டியூட் செயல்படுத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ப்ரோகாஸ்டிங் அவங்க ஒருத்தவங்க, IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராலஜி, IITM அப்படிங்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி அப்படின்ற 3 நிறுவனங்கள் செயல்படுத்த போறாங்க. மொத்தம் இந்த திட்டம் 5 ஆண்டுகள் கால நிர்ணயம் வச்சிருக்காங்க செயல்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாம 2 வேலை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்யூப்மெண்ட்ஸை அட்வான்ஸ் கொண்டு போறது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்யூப்மெண்ட் அட்வான்ஸ் கொண்டு போயிட்டோமா, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கைல கிளவுட்ல போய் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் நம்ம பார்ப்போம். தீவிர வானிலை முன்னறிவிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அட்வான்ஸ்ட் ரேடார், அதாவது டாப்ளர் ரேடார்ஸை நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 70 ரேடார்ஸ் நிறுவ போறாங்க. இது நம்ம அண்டை நாடோட, அதாவது சீனாவோட ஒப்பிடும்போது பார்த்தோம்னா சீனா 260 டாப்ளர் ரேடார்ஸ் வச்சிருக்காங்க. அதே அமெரிக்கா பார்த்தோம்னா 160 டாப்ளர் ரேடார்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் காற்று ரொம்ப முக்கியம் இல்லையா, பருவ காலங்கள் மாற்றம் அடைகிறதுக்கு. ஸோ காற்றோட அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக காற்று தகவல் சேகரிப்பு கருவி மொத்தம் 10 இதை அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வர போறாங்க. அதே அண்டை நாடான சீனால ஒப்பிடும்போது 128 வச்சிருக்காங்க. அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 100 கருவிகள் வச்சிருக்காங்க. மேலும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி 10 காற்று வீச்சு மானின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் தான். கிளவுட் சீடிங், அப்புறம் விமானங்கள் மூலமா மேகத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வானிலை முன்னறிவிப்புக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோளை நம்ம அனுப்பணும் அப்படின்றதான் ஸ்டேஜ் செகண்ட். அதே நேரங்கள்ல நம்முடைய புனேல இருக்கிற IITM அப்படின்ற இன்ஸ்டியூட்ல மேகங்களை பத்தி தனியா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா மேக ஆராய்ச்சி ஆய்வு மையத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. கிளவுட் சீடிங் இப்ப குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டது காய்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் ஏற்கனவே போட்டிருந்தோம். நம்ம இந்தியா எத்தனை லெவல்ல இருக்கு கிளவுட் சீடிங்ல, மேக விதைப்புல அப்படின்ட்டு கொஸ்டின் அப்படியே வந்துருந்துச்சு. அந்த கிளவுட் சீடிங்ல அமெரிக்கா, சைனா, UAE இவங்கெல்லாம் நல்ல முன்னேற்ற பாதையில கொண்டு போனாலும் நம்ம இந்தியா அதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல 1984லயும் சரி 1992 அந்த டைம்லயும் சரி கிளவுட் சீடிங் மூலமா, மேக விதைப்பு மூலமா அப்பயே அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி
மழையை உருவாக்குறதுக்கு வந்து முயற்சி வந்து செஞ்சிருக்கோம். யூசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஐஐடிஎம்ல வந்து ஒரு மேகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு லேப் வர்றது மூலமா அது வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஒரு பாய்ச்சா வந்து இருக்கும் இந்த ஃபீல்டுல. அது மட்டும் இல்லாம டெல்லி போன்ற ரொம்ப முக்கியமான பகுதிகள் வந்து ரொம்பவே காற்று மாசுபாடா இருக்கு. டெல்லி ஏன் இவ்வளவு காற்று மாசா இருக்கு அப்படின்றதுக்கு ரீசனா அதோட லொகேஷன் தான். ஏன்னா வந்து காற்று மாசுபட்ட காற்று வந்து வெளியே போக முடியாத ஒரு லொகேஷன்ல தான் இருக்கு. இப்ப சென்னைன்னு பார்த்தோம்னா கடல் இருக்கு. பகல் நேரங்கள்ல வந்து கடல் காற்று வந்து உள்ள வரும். இரவு நேரங்கள்ல வந்து சென்னையில இருக்க காற்று வந்து அப்படியே வெளியே போயிருமா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த காற்றுக்கு தூசி வந்து கடல்ல வந்து படிய வச்சிடும். ஆனா டெல்லியில வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாதுன்றதுனால அதிகமான காற்று மாசு வந்து இருக்கும். ஸோ கிளவுட் சீடிங் மூலமா காற்று மாசை குறைக்கலாம். மழையை வந்து செயற்கை வந்து வர வச்சு காற்று மாசை வந்து ரொம்பவே குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு ரொம்ப வந்து முக்கிய காரணமா கிளவுட் சீடிங் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்படி செயற்கையா நம்ம வந்து கனமழையை உருவாக்க முடியுமோ அதே அளவுக்கு கனமழை வரும் பொழுது வெள்ளம் வராம பிரச்சனை வராம தடுத்து நிப்பாட்ட முடியும். எப்படின்னா மழையை கண்ட்ரோல் பண்ணி சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச் வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிஷின் மவுசம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில வந்து 5-10% அதிகமான வானிலை முன்னறிவிப்பு வந்து நம்ம வந்து நல்லாவே செய்ய முடியும். சாதாரண குக்கிராமத்துல இருந்து மிகப்பெரிய நகரம் வரைக்கும் நம்ம இந்தியால வானிலை முன்னறிவிப்பை 10 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் நிகழ்நேர அடிப்படையில வந்து நம்ம வந்து அட்வான்ஸா கணிக்க முடியும். இப்ப மணி வந்து எத்தனை 5 மணி 6 மணி அப்படின்னா இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் 6 மணிக்கு என்ன லொகேஷன் நம்மளுடைய இதுல இருக்கும், என்ன வெதர் நமக்கு இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாலேயே வந்து முன்கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா திடீர் வெள்ளம், திடீர் மழை, மேக வெடிப்பு, இதன் காரணமாக நிலச்சரிவு இதெல்லாம் முன்கூட்டி கணிக்கிறது மூலமா நம்மளால மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை வந்து பொருள் இழப்புகளும் சரி உயிரிழப்புகளையும் சரி முன்னாடி வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷன் மவுசம் நம்ம இந்திய வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க வந்து தாராளமா வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான திட்ட செலவு ரொம்ப முக்கியமானது. 2000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்ட செலவு வந்து அவங்க வந்து ஒதுக்கி செஞ்சிருக்காங்க. அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கை வந்து இன்ட்ரெஸ்டா வந்து நம்ம வந்து பேசுவோம். முதல்ல நம்ம சேனல் யூஸ் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.